அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வல்லரசு கணேஷ் ராஜா. நம்ம இந்த சீரீஸ்ல முடக்கு தோஷம் தரும் விளைவுகளும் பரிகாரங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே 27 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமா வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பரணி நட்சத்திரமோ பூரட நட்சத்திரமோ முடக்கு நட்சத்திரமோ வந்தா வருமான ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்பீங்க. ஏன்னா காலபுருஷ வரிசையில பரணி பூராடம் 2வது நட்சத்திரம் 20வது நட்சத்திரமா வருது. ஸோ அப்போ பரணி பூரம் பூராடம் இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் யாருக்கெல்லாம் முடக்கமாகுதோ அவங்களுக்கு நிச்சயமாக பொருளாதார தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நீங்க பரிகாரமா என்ன பண்ணணும், அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல அந்த நட்சத்திரத்துடைய உணவுப் பொருளை தானம் பண்ணணும். பரணி முடக்கு நட்சத்திரமா வந்தா நெல்லிக்காய் தானம் பண்ணுங்க. பூரம் வந்தா லெமன் சாதம் தானம் பண்ணுங்க. பூரடம் வந்தா வெள்ளரிக்காய் தானம் பண்ணுங்க. இதை வாழ்வியல் பரிகாரமா செஞ்சுட்டு வாங்க. இதுக்கு பர்டிகுலரா சில கோயில்கள் இருக்கு. அங்க போயிட்டு வரும்போது ஒரு நல்ல நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்ப 27 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமா வருதோ அதுக்கான பாதிப்புகளை நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கான பரிகாரங்களை பண்ணிக்கணும். இது ஒரு ஆராய்ச்சி வகுப்பா 21ஆம் தேதி இந்த மாசம் சனிக்கிழமை அன்னைக்கு வகுப்பு எடுக்க போறேன். இதுல உங்க ஜாதகப்படி முடக்கு நட்சத்திரம் எது, அதுக்கான பரிகாரம் எது, அந்த முடக்கு சம்பந்தமான முழுமையான தகவல்களை மிக குறைந்த கட்டணத்தில் 500 ரூபாய் கட்டணத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. இதுல முதல்ல ஜாயின் பண்ற 200 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. சீக்கிரமா முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.